ஸ்டாப் பெஞ்ச். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு திமுக தலைவர் கேட்கிறாருன்னு எதுக்கு தம்பி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போட்டு கொடுக்குவா? கர்நாடகத்தை வலியுறுத்தி ஒரு அறிக்கை விட மனசு வரலனே எப்படி தம்பி வரும்? பெங்களூர்ல இருக்கிற அவங்க சமூகத்தை காப்பாற்றி ஆகணுமே. ஆமா ஆமா, அந்த நோக்கம் தானே. கர்நாடக அரசை எதிர்த்து அறிக்கை விட்டா தான் பொண்ணுக்கும் டிவி சேனல்களுக்கும் ஆபத்து வந்துட்டு போகுதுன்ற பயம்தான். தமிழகத்துக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்க முடியல. இவங்கெல்லாம் விவசாய நலனை பற்றி பேச வந்துட்டாங்க. உலக மகா நடிப்புனே. திமுக 19 வருஷமா மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்களே, ஆன வரைக்கும் சொத்து சேர்த்தது தானே மிச்சம். நதிநீர் பிரச்சனையில் ஒரு துரும்ப கூட பிச்சு போடலனே. ஆமாம் தம்பி, சரியா சொன்னேன். திமுக தலைமை பெங்களூரில் இருக்க தான் சொத்துக்களை காப்பாற்றிக்க தமிழக அரசு எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறாங்களே ஒழிய கர்நாடக அரசை எதிர்த்து ஒரு சுண்டு வரல நீட்ட கூட தைரியம் இல்லைனே. ஒரு ஆண்டுக்கு 192 டிஎம்சி தான் ஒப்பந்தம். ஆனால் இந்த சாகுபடிக்கு 200 டிஎம்சி வாங்கியிருக்கணும். தமிழக அரசு தவறி விட்டதுன்னு யாருமே நம்ப முடியாத ஒரு புழுகு மூட்டையை அவுத்து விடுறாப்ல. இவங்கள மாதிரி சுயநல கட்சிகளை வச்சுட்டு நம்ம முதலமைச்சர் சாதிச்சு காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது பெரிய விஷயம்னே.